பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட இன்றைய நாளில் பண்டிகைகளும் கிறிஸ்தவர்களும் என்கின்ற தலைப்பிலே நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற போது கிறிஸ்தவர்கள், அதாவது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அந்த கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய என்கின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய மனதிலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள் என்ற ஒரு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதை எந்த அளவுக்கு சரியாக புரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, அது உண்மைதான். ஆனாலும் நாம் பரலோகத்துக்குரியவர்கள். அந்த பரலோக வாழ்வுக்காக ஆண்டவர் தருகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்கின்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய இலக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய கடைசி இலக்கு என்னென்றால், இயேசு கிறிஸ்துவாலே கிடைத்த அந்த நித்திய ஜீவனை அவர் பெற்றுக்கொள்வது. அதான் கிறிஸ்துவனுடைய கடைசி இலக்கு. அது தவறு கிடையாது. ஆனாலும் நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்திலே பிரவேசிக்கும் வரைக்கும் இந்த பூமியிலே தான் வாழுகிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற போது அவருடைய சிந்தனை, அப்படி சொல்லுகிறவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் தான். என்றால் நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் இந்த பூமியிலே தான் வாழுகிறோம். ஆனாலே பூமியிலே வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அநேகம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் இறைவன், சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர், மகா பரிசுத்தம் உள்ளவர். அவர் இந்த பூமிக்கு மனு அவதாரம் எடுத்து வந்தார். வந்தபோது ஏழ்மையின் தாழ்மை கோலமாய் வந்தவர். ஆனால் இந்த பூமியிலே வந்த நாட்களிலே அவர் பாவிகளோடு அவர் உணவருந்தினார் என்று பார்க்கலாம். லூக்கா நற்செய்தியை பார்த்தால் அதில் அநேக பாவிகளோடு அவர் உணவருந்தியதை பார்க்கலாம். பாவியுடைய வீட்டுக்கு போனதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுடையவராக இருந்தாலும் பாவிகளை அவர் நேசித்தார். பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், நாங்கள் தேவனை அறியாத ஜனங்களோடு சேரக்கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது, அவர்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லக்கூடாது, இப்படி தவறான சிந்தனைகள் இருக்கிறதை பார்க்கின்றோம். அது உண்மையிலே நான் சொல்ல வேண்டுமாக இருந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்லுகிறது போல அது ஒரு ஆவிக்குரிய பெருமை என்பதையும் நாம் சொல்ல விரும்புகிறேன். ஆனாலே இப்ப நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். பண்டிகைகளும் கிறிஸ்தவர்களும் என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், பண்டிகைகள் என்பது நல்லதா அல்லது கெட்டதா என்பதை குறித்து முதல்ல ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் கேட்கிற ஒரு கேள்வி, பண்டிகைகள் என்பது நல்லதா கெட்டதா? இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு சிலர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த பண்டிகைகள் கொண்டாடுவது அது தவறு, அது உலகத்துக்குரியது என்று ஒரு சிலர் சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாம், பண்டிகைகள் என்பது அது நல்லது. ஏன்? அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, உறவுகளை ஒன்றிணைக்கிறது. இப்படியாக பல பண்டிகைகளினால் வருகிற நன்மைகளை குறித்து சொல்லலாம். ஆனால் பண்டிகை, நான் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பண்டிகைகள் கொண்டாடுவது என்பது நல்லது, அது சிறந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். யூதர்களை பார்ப்போமாக இருந்தால், யூதர்களுக்கு அநேக பண்டிகைகள் இருந்தது. அவர் யூதர்களுடைய பண்டிகையிலே மிகவும் முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை, அதே போல கூடார பண்டிகை. இப்படியாக பலவிதமான பண்டிகைகள் யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பண்டிகைகள் என்பது மிக குறைவு. அதனால் என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்மஸ் நாளை ஒரு பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம்.
அதே போல உயிர்த்தெழுந்த ஞாயிறு, ஈஸ்டர் தினத்தை, ஈஸ்டர் பண்டிகையாக நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். ஆனால் இப்படி இந்த ரெண்டு பண்டிகைகளும் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே கொண்டாடப்படுகிற பண்டிகைகள். அப்படி இருந்தும் கூட இந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்கு சொல்லுகிற போது அவர்கள் சிந்திக்கிறது என்னென்றால், கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை கொண்டாடக்கூடாது அப்படியாக சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், பண்டிகை நல்லது. பாருங்கள், ஒரு கிறிஸ்துமஸ் நாள் வருகிற போது, ஒரு பண்டிகை வருகிற போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் அந்த பண்டிகைகளை எப்படி நடந்து கொள்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர பண்டிகைகள் தவறு என்று சொல்ல முடியாது. பண்டிகைகளை பலவிதமாக கொண்டாட முடியும். ஒரு சிலர் பண்டிகைகளை தவறான முறையிலே தவறான காரியங்களை செய்து கொண்டாடுகிறவர்கள் உண்டு, அதை மறக்க முடியாது. ஆனால் தவறு. ஆனால் பண்டிகைகள் நல்ல முறையிலே, சிறப்பான முறையிலே நாம் கொண்டாட முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், ஒரு கிறிஸ்துமஸ் வருகிற போது என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வருகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த அன்பை நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் ஒரு நபருக்கு அந்த அன்பை காண்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறது பண்டிகை நாட்களில். ஏன்? பண்டிகை நாட்களை பார்க்கின்ற போது வசதியற்ற மிக ஏழைகள், வீதியிலே உணவுக்காக கஷ்டப்படுகிறவர்கள், இப்படியாக பார்க்கின்ற போது அந்த வசதியற்ற மக்கள் மத்தியிலே இந்த பண்டிகை நாட்களை நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக அந்த பண்டிகை நாட்களில் அவர்களுக்கு புதிய ஆடை வேண்டி கொடுக்க முடியும், ஒரு நாள் ஒரு நேர உணவு கொடுக்க முடியும், அல்லது அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். அப்ப அந்த விதமாக எங்களுக்கு வருகிற அந்த பண்டிகை நாட்களிலே நாம் அந்த விதமாக செயல்படுவோமாக இருந்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். அதுல ரெண்டு சம்பவம் நடைபெறுது, ரெண்டு பக்கமும். ஒன்று, அந்த பண்டிகை நாட்களிலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இப்படி செயல்படுகிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதே போல இந்த நாம் செய்கிற இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற இந்த நபர்கள் மத்தியிலேயும் ஒரு சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கின்றோம். அப்போ இந்த பண்டிகைகள் என்ன செய்கிறது என்றால் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறதாய் மாறுகிறது. பாருங்கள், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே நாங்கள் இந்த விதமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக செயல்படலாம். அல்லது நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துமஸ் வருகிற போது வீட்டை அலங்கரிக்கிறோம் இல்லையா? நாங்கள் வருடம் முழுக்க வாழ்ந்து கொண்டு வருகிற போதும் இவருடைய வீடுகளை சில காரியங்களை கவனிக்காமல் விடலாம். சில பொருட்கள் தேவையற்ற இடத்தில் இருக்கலாம், அல்லது சில பொருட்கள் வருடக்கணக்காக தேவையில்லாமல் அந்த ஒரு இடத்தில் இருக்கலாம். பண்டிகை வருகிற போது என்ன செய்கிறோம்? வீட்டை அலங்கரிக்கிறோம், வீட்டை சுத்தம் செய்கிறோம். அப்போ அந்த பண்டிகை நாளிலேயாவது என்ன நடக்கிறது? எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, இவருடைய வீட்டை அலங்கரிக்க, வீட்டை சுத்தம் செய்ய. அப்ப அது நல்லதா கெட்டதா? நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் பண்டிகை நாள்ல மாத்திரம்தான் நான் வீடு அலங்கரிக்க வேண்டும்? இல்ல, நாங்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் என்ன நடக்குது? பண்டிகை நாட்கள் வருகிற போது என்ன செய்கிறோம்? அதை பார்க்கிலும் விசேஷித்தவனமாக என்ன செய்கிறோம்? நாம் நம்முடைய வீட்டை அலங்கரிப்பதிலையும் சுத்தம் செய்வதிலையும் நாம் ஈடுபடுகிறோம். ஏன்? பண்டிகை நாட்களில் எங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள், போவார்கள். அப்பொழுது மிக அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பண்டிகை நாட்களே அந்த காரியங்களை செய்கிறோம். அப்ப நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போ இன்னொன்றை சற்று சிந்திப்பார்கள். பண்டிகை நாட்கள் என்ன செய்கிறோம்? நாம் குடும்பமாய் இணைந்து என்ன செய்கிறோம்? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, தூரத்துக்கு போகின்றோம், அல்லது எங்கேயோ ஒரு உறவினரிடத்திலே போகிறோம், அல்லது மற்ற நண்பர்களை நம்முடைய வீட்டுக்கு வர வைக்கின்றோம், நம்முடைய உறவுகளை வீட்டுக்கு வர வைக்கின்றோம் இந்த பண்டிகை நாட்களில். அவ்வளவு நடக்கிறது. இந்த பண்டிகை நாட்களிலே நம்முடைய உறவுகள் கட்டப்படுகிறது. அப்படியானால் பண்டிகை நல்லதா கெட்டதா? சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு என்று பண்டிகை இல்லை. அதனாலேதான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸையும் இந்த உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் பண்டிகையும் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அதனால் அது நல்லதுதான். ஆனால் அந்த பண்டிகைகளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம், எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதிலே தான் அது நல்லதா கெட்டதா இருக்கிறது. அதனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பண்டிகை நாட்களிலே தேவையற்ற மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும்படியாக அல்லது தேவையற்ற சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக பிழையான ரீதியிலே கர்த்தர் விரும்பாத அருவருக்கிற காரியங்களில் ஈடுபட்டு அந்த பண்டிகை செய்வீர்களாக இருந்தால் அது தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லதாக இருக்கார். அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால் அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று சொல்லுகிறது. அதுபோல நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களாக இருந்தால் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது.
அப்போ மனமகிழ்ச்சி, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அப்போ நீதிமொழிகள் இந்த விதமாக மனமகிழ்ச்சி மலர்ச்சியை தரும், மனமகிழ்ச்சியால் ஔஷதம் சொல்லுது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பண்டிகை நாட்களிலே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தருக்குள்ளே, இல்லையா, வெளியிடத்திலே அல்ல, கர்த்தருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் அந்த மனமகிழ்ச்சி என்ன செய்கிறது? அவருடைய வாழ்க்கையிலே நன்மையாய் மாறுகிறது. அப்போ ஒரு மகிழ்ச்சி அடைய, ஒரு சந்தோஷம் அடைய ஒரு வாய்ப்பு இந்த பண்டிகை நமக்கு கொண்டு வருகிறது. அதனாலே என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியை தேடி, சந்தோஷத்தை தேடி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கே போகிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையில கவலை, வாழ்க்கையில துன்பம், பல பிரச்சனை. ஆனால் என்ன செய்கிறார்கள்? அதை மறப்பதற்கு மது அருந்துகிறார்கள், மதுபான சாலைகளுக்கு போகிறார்கள், மது அருந்துகிறார்கள், அல்லது ஏதோ ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்க்கிறார்கள், அல்லது தவறான வழிகளில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருபோதும் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து தவறான முறையிலே ஒரு சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் என்று நினைப்பீர்களாக இருந்தால் அது இருப்பதை பார்க்கிலும் இன்னும் பல விளைவுகளை, பாரதூரமான தவறான விளைவுகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திவிடும். ஆனாலே தான் இந்த பண்டிகை கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட ஒரு சிலர் இந்த பண்டிகை நாட்களிலே இந்த விதமாக தவறான விதத்திலே அதை அங்கே செயல்படுத்துவதனாலே அது இருப்பதை பார்க்கிலும் தவறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனாலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைக்க வேண்டும், பண்டிகை என்பது நல்லது, ஆனால் அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும், அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே தான் பண்டிகை நல்லதா கெட்டதா என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி அது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கு உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சியை தேடி அனைவரும் போய் கொண்டிருக்கிறார், தவறான காரியங்களை செய்கிறார்கள், தவறான இடத்துக்கு போகிறார்கள், உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சியை தேடி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமான சகோதரி, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனமகிழ்ச்சியை, குடும்பத்தில் பிரச்சனையோ அல்லது நீங்கள் முகமெடுக்கிற கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை தேடும்படியாக தவறான காரியத்தை செய்து தவறான இடத்துக்கு போவீர்களாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பதை பார்க்கிறோம் பல விதமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகமே நமக்கு மனமகிழ்ச்சி, ஆண்டவரை நமக்கு மனமகிழ்ச்சியை தருவார். அதனாலே கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அந்த அன்பின் நிமித்தமாய் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சங்கீதம் 21:6 சொல்லுகிறது, அதே போல 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே பேரின்பம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சந்தோஷத்தை தேடி, மனமகிழ்ச்சியை தேடி நீங்கள் தவறான இடங்களுக்கு போகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே பேரின்பம் உண்டு, அங்கே மனமகிழ்ச்சி உண்டு. அப்படியானால் பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதனாலும், கர்த்தரை துதிப்பதனாலும், கர்த்தருடைய பணியை செய்வதனாலும், இன்னும் ஒருவருக்கு தேவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவதனாலும், உதவியற்றவருக்கு உதவி செய்வதனாலும், இப்படியாக அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்கள், அந்த மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலே கர்த்தரின் பக்கம் திரும்புங்கள், கர்த்தரின் பக்கம் கடந்து வாருங்கள். பாவமான வாழ்வு நம்முடைய சந்தோஷத்தை இழக்க பண்ணுகிறது, பாவமான காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை இழக்க பண்ணுகிறது. ஆனாலே கர்த்தரின் பக்கம் திரும்புங்கள், கர்த்தர் விரும்புகிறதை செய்யுங்கள், மனமகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் தேவ வார்த்தை கூடாக அறிந்து கொண்ட காரியம் என்னென்றால், பண்டிகை நல்லதா கெட்டதா, பண்டிகைகளும் கிறிஸ்தவர்களும் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஆனாலே பண்டிகைகள் நல்லது, மனமகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. அது நாம் எப்படி அதை அனுசரிக்கிறோம், அதை கடைபிடிக்கிறோம் என்பதிலே தான் நல்லதா கெட்டதா என்கிறது. அதனாலே பண்டிகைகள் நல்லது. ஈஸ்டர் பண்டிகையாக இருக்கலாம், கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கலாம். அவற்றை நான் சொன்னது போல சரியாக செயல்படுத்துவீர்களாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அது மட்டும் தேவன் அதைத்தான் விரும்புவார். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துகிற, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற, பாவத்தைக்குள்ளே தூண்டுகிற, பாவத்துக்கு இழுப்புண்டு போக பண்ணுகிற காரியங்களை செய்வோமாக இருந்தால் ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார்.
அப்போ சரியானதை செய்து செயல்படுகிற போது ஆண்டவர் பிரியப்படுவார். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாக மாறுவீர்கள். பண்டிகை நல்லதாக மாறும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம். இதுவரை காலமும் கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி கொண்டாடினீர்கள்? அதே போல இதுவரை காலமும் நீங்கள் இந்த ஈஸ்டர் பண்டிகை எப்படி கொண்டாடினீர்கள்? கிறிஸ்துவர்களாகி நீங்கள், உங்களுக்கு இந்த 2 பண்டிகைகள் இருக்கிறது. அதை தவிர வேறு ஜனங்களுடைய தேவையில்லாத பண்டிகைகளிலே கலந்து கொண்டு நீங்கள் எப்படி மகிழ்ச்சியை தேட முயற்சித்தீர்கள்? அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா? ஆனாலே பண்டிகைகளை குறித்து ஆராய்ந்து பார்த்து அதை வருகிற நாட்களிலே கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த 2 பண்டிகைகளை சிறப்பான முறையிலே கொண்டாடுவோம். தேவன் விரும்புகிற விதமாய் சிறப்பாய் செயல்படுவோம். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய நன்மை, ஆசீர்வாத, மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்விலே உண்டா. ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவர், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பண்டிகைகளை குறித்து தகப்பனை தவறான எண்ணமுடையவர்களாக இருக்கிறதை பார்க்கின்றோம், அல்லது தவறான விதத்திலே செயல்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, பண்டிகை என்பது நல்லது என்பதை புரிந்து கொண்டு அதை சரியான முறையிலே கடைபிடித்து உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வாழ, அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க, மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக மாற்ற உதவி செய்வீராக, நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.